Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் John Dewey's ideas on disciplinary knowledge and curriculum. இது ஒரு important topic and even though 7 mark questions. John Dewey இவர் ஒரு philosopher and even though இவரோட thoughts எல்லாமே எது மீன் பண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா knowledge and curriculum எப்படி framework பண்ணணும், அது மூலமா குழந்தைகளுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது full discussion இவர் மேக் பண்ணிருப்பாரு. So John Dewey அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா capable of bringing in great changes in education and society. That is ஒவ்வொரு education and societyலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு great changes and then தாக்கத்தை வந்து இவர் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லலாம். Like some of the ideas வந்து academic discipline and subjects ஏற்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. Especially contents and curriculum எப்படி framework பண்ணணுன்ற எல்லா கான்செப்ட் and then detailed descriptions எல்லாமே வந்து இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது மீன் பண்ணலாம். First thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா disciplinary knowledge. What's the meaning of disciplinary knowledge அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு knowledge disciplinary wise வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து disciplinary knowledge குள்ள இன்க்ளூட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ன்றது வெறும் நாலேஜ் அக்வயர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு எஜுகேஷன் அப்படின்றது சொல்கிறாரு. அதாவது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து படித்து தன்னோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் வந்து எஜுகேஷன் அப்படின்றது இவர் மீன் பண்ணுறாரு. ஸோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக 2 ஆஸ்பெக்ட்ஸ் இவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் வந்து இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இன்னேட் எபிலிட்டிஸ், இது மூணுத்தையும் ப்ளூம் பண்ணுறது மட்டும்தான் வந்து எஜுகேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. செகண்ட் ஆஸ்பெக்டில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன்ஸ்குள்ளே புகட்டணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி அண்ட் தென் எப்படிலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அவங்களோட நாலேஜை ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அப்படின்ற எல்லா விஷயமே வந்து ஒரு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எஜுகேஷன்ஸ் மூலியமாக. அது ஒரு நார்மல் பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்றது மீன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட்ஸில் வந்து டிசிப்ளினரி நாலேஜில் ஜான் டிவே சொல்லியிருக்க ஒரு கான்செப்ட் அந்த ஃபிலாசபியும் சொல்லலாம். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு இவரோட டிசிப்ளினரி நாலேஜோட கன்க்ளூஷன் பார்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்றது ஒரு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். தட் இஸ் எஜுகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி அண்ட் மைண்டோட டெவலப்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோகா கிளாஸஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் ஒரு கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணுறது மூலமா பசங்களுக்கு பாடி டெவலப்மெண்ட் ஏற்படும். அட் த சேம் டைம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது மூலமா பசங்களுக்கு மைண்ட் டெவலப்மெண்ட் ஏற்படும். அண்ட் தென் அவங்க ஒரு கிரியேட்டிவ் நாலேஜை கிரியேட் பண்ணுவாங்கன்றது இதோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் ஈவன் தோ எஜுகேஷன்றது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு எல்லா விஷயமே வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த எஜுகேஷன்ஸ் இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி எஜுகேஷன்றது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் எஃபிஷியன்சி. ஸோ அது ஒரு பேசிக் நீடாக வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தான் இதோட சஜஷன். எஸ்பெஷலி ஒவ்வொரு எஜுகேஷனல் கரிக்குலம்லையும் சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் சோஷியல் ஃபவுண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இவரோட அட்வைசஸ் அண்ட் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு ஹிம் இவரை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் ப்ராசஸ்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆக்குபேஷன்ஸ் அண்ட் தென் பைவட்டல் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கணும். ஸோ எஜுகேஷன்றது நாலேஜ் ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாலேஜ் புது புது வகையில் கெயின் பண்ணிக்கிறதும் தான் சொல்கிறாரு. அண்ட் டீச்சர்ஸாக இருக்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக் நாலேஜோட நாலேஜ் டெவலப்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லிக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது பசங்களுக்கு நார்மல் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது அப்படின்றது அவரோட சஜஷன்ஸ். ஸோ இது மூலிமா கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ளூம் ஆகும். அண்ட் ஈவன் தோ காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பசங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் டே டு டே லைஃப்பில் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு திவே இவர் வந்து 2 கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு மேஜர் கான்செப்ட். கண்டிப்பாக வந்து இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி வந்து கரிக்குலம் சென்டர் டீச்சிங் பற்றி கேட்கலாம், இல்லை லேர்னர் சென்டர் டீச்சிங் பற்றியும் கேட்கலாம், இல்லை ஜான் டிவேஸ் பிரின்சிபல்ஸும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டாபிக்ஸாக 1 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜான் டிவே பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இவரோட 2 கான்ஃப்ளிக்டிங் ஸ்கூல்ஸ் தாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சென்டர்ட் ஆன் த கரிக்குலம், நம்பர் 2 லேர்னர் சென்டர். ஸோ
சென்டர்ட் ஆன் த கரிக்குலம் ஆர் கரிக்குலம் சென்டர்ட் டீச்சிங் பற்றி இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 என்ன சொல்ல வராங்க இது மூலியமான்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங்ன்றது சப்ஜெக்ட் மேட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் தென் அது எல்லாமே நம்ம கரிக்குலம் தட் இஸ் பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி டீச்சர்ஸோட அப்ரோச்சஸ் முழுக்க எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்மே தட் இஸ் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே பசங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஈவன் தோ ஸ்டப் பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்கும். சப்ஜெக்ட் கண்டென்ட்டை சொல்லி கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலிமா பசங்க என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் லேர்னர்ஸாக ஆகிடுவாங்க. தட் இஸ் ரூட் லேர்னிங்காக ஆகிடும். மீனிங்ஃபுல் லேர்னிங்காக அங்கே ஏற்படாது. பிகாஸ் பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்கோ அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் மட்டும் படித்தா போதும், இன்டீரியராக நம்ம ரொம்ப டிஸ்கஷன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் கான்செப்ட் இந்த கரிக்குலம் சென்டர் டீச்சிங்கில் ஏற்பட்டுரும். ஸோ கரிக்குலம் சென்டர் டீச்சிங்கிறது எதை பேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கரிக்குலமை மையப்படுத்தி சுற்றி சென்டர் பேஸ் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் வந்து கரிக்குலம் சென்டர் டீச்சிங். ஸோ இதில் ஃபைனல் ரிசல்ட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ்ன்றது ஒன்லி புக்கிஷாக இருக்குமே தவிர ஃபங்க்ஷனலாக இருக்காது. பிகாஸ் புக்கில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் கண்டென்ட்டுமே மட்டும்தான் பசங்க படிப்பாங்களே தவிர அது மட்டும்தான் மைண்டில் ஸ்டஃபாக இருக்குமே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதுவுமே பசங்க கெயின் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கரிக்குலம் சப்போஸ் வந்து எஜுகேஷனல் லெவலில் இருந்ததுன்னா, ஸோ ஃபங்க்ஷனலாக வந்து ஒரு நியூ கான்செப்ட் பற்றி பசங்க படிக்கிறது மூலிமா அதுவும் வந்து ரூட் மீனிங்ஃபுல் லேர்னிங்காக தான் இருக்குமே தவிர நார்மலாக வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தரோடாக வந்து அந்த லெசனில் இருப்பாங்களான்னா கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஜான் திவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போஸ் பண்ணுறாரு. தட் இஸ் கரிக்குலம் சென்டர் டீச்சிங் எஜுகேஷனல் லெவலில் இருக்கவே கூடாது. நார்மல் வந்து லேர்னர் சென்டர் டீச்சிங்கை தான் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேர்னர் சென்டர் டீச்சிங்கை இவர் ஏன் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். அதுதான் வந்து செகண்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு திவே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் ஈவன் தோ அவங்களுக்கு என்னென்ன இன்னேட் எபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பசங்க படித்தாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ப்ளூம் ஆகும் அப்படின்றத இவரோட கான்செப்ட். ஸோ லேர்னர் சென்டர் டீச்சிங் எஜுகேஷனல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் மையப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்களோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் நாலேஜை வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸஸாக கெயின் பண்ண வைக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் நாலேஜஸ் எல்லாமே நியூ நாலேஜஸாக கெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் லேர்னர் சென்டர் டீச்சிங்கோட பேசிக் கான்செப்ட். இது மூலிமா திவேஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இது ரெண்டுத்தையுமே வச்சு ஒரு கிளாஸை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா, ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டை நம்ம பேசிக்காக வச்சு பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா பசங்க இன்னும் வந்து அதிகமாக லிசன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதில் இருக்கிற கான்செப்ட் அண்ட் தென் ஃபேக்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணி அவங்களோட நியூ எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணிப்பாங்கன்றது இவரோட மெயின் கான்செப்டாக இருந்தது. ஸோ வந்து எப்பவுமே ஒரு எஜுகேஷனல் லெவலில் கரிக்குலம் சென்டர் டீச்சிங்கை வந்து அப்போஸ் பண்ணிட்டு லேர்னர் சென்டர் டீச்சிங்கை வெல்கம் பண்ணணும் அப்படின்றத இவரோட மெயின் கான்செப்டாக இருந்தது. ஸோ சம்மிங் அப்பா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஜான் திவேஸ் வியூ சைல்ட் அண்ட் தென் கரிக்குலம் இது ரெண்டுமே வந்து எஜுகேஷனல் ஃபீல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தென் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ரெண்டு சைடுமே பார்க்கணும் நம்ம. பட் ரெண்டு சைடில் பார்க்க போனால் லேர்னிங் பை டூயிங் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் எஜுகேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை. பிகாஸ் அது மட்டும்தான் எஜுகேஷனல் வைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் தென் பாப்புலரைஸ் பண்ணும். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமாக குழந்தைங்க கொஞ்சம் இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவலில் ரீச் ஆவாங்க, டெக்னாலஜி வைஸ் இன்னும் நிறைய கற்றுப்பாங்க அப்படின்றத இவரோட மெயின் கான்செப்டாக இருந்தது. தென் கன்க்ளூஷன் பார்ட்டாக இருந்தது. ஸோ கரிக்குலம் சென்டர் டீச்சிங் என்னதான் ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டில் இருந்தாலுமே லேர்னர் சென்டர் டீச்சிங்கும் வெல்கமிங் பண்ணிக்கணும், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்குமே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்றத இவரோட மெயின் கான்செப்டாக இருந்தது. அண்ட் ஈவன் தோ ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ் முழுக்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அண்ட் தென் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும். பசங்களுக்கு வந்து வழிகாட்டியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத இவரோட மெயின் கான்செப்ட் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தது. அண்ட் ஈவன் தோ சஜஷனாக இருந்தது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளினரி நாலேஜ் அண்ட் தென் கான்செப்ட், அதில் வர 2 ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தென் அதிலிருந்து ஃபில்டர் பண்ண சில கண்டென்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி 2 டீச்சிங் மெத்தட்ஸ் தட் இஸ் கரிக்குலம் சென்டர் டீச்சிங் அண்ட் லேர்னர் சென்டர் டீச்சிங்ஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். இப்போ கரிக்குலம் மீன்ஸ் என்ன, அதோட அமைப்புகள் எப்படி இருக்கணும், அதோட பிரின்சிபல்ஸ் என்னன்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு ஜான் திவே அவர் கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், சப்ஜெக்டை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதோட அமைப்புகள் தட் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் இல்லாமல் கரிக்குலம் இப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரிலாம் வந்து பிரின்சிபல் வச்சு மையப்படுத்தி ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தினா இப்படிலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷனும் இவர் வந்து கொண்டு வந்திருந்தார். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அவரோட கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணுன்ற வியூஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ப்ராஜெக்ட் பேஸ்டு மெத்தடாக இருக்கணும்.
நம்பர் 2 எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு மெத்தடாக இருக்கணும். நம்பர் 3 கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் தென் மாடிஃபிகேஷன் பேஸ்டு மெத்தடாக இருக்கணும் அப்படின்றத இவரோட சஜஷன். ஸோ முழுக்க முழுக்க இவரோட ஃபுல் வியூஸும் எதை மீன் பண்ணியிருந்ததுன்னா எக்ஸ்பெரிமெண்டல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு கரிக்குலம்லையும் தான் இவரோட சஜஷனாக இருந்தது. பிகாஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மூலியமாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களோட லைஃப் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ரீச் ஆகும் அண்ட் தென் எக்கனாமிக் வைஸ் வந்து நிறைய ப்ரியாரிட்டி ஏற்படும் அப்படின்றத இவரோட சஜஷனாக இருந்தது. ஸோ திவேஸ் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது மூலியமாக கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் லெவலில் எஜுகேஷனல் ஃபீல்டு வந்து போகும் அப்படின்றது இவரோட சஜஷன். நம்பர் 1 என்னன்றது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி. Number 2 principle of natural interest of peoples. Number 3 principle of activity and experiences. Number 4 principle of integrations with other subjects. Number 5 principle of flexibility. Number 6 experiences based curriculum. இது மூலமா ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் எஜுகேஷனல் லெவல் வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகும் அண்ட் தென் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிக லெவலில் எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது அவரோட சஜஷன். ஸோ நம்பர் 1 பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி மீன்ஸ் ஒவ்வொரு யூட்டிலிட்டி சப்ஜெக்ட்டுமே வந்து சப்ஜெக்ட் பேஸ்ட் லிட்ரேச்சர் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஹெல்த் சயின்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் வந்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். பிகாஸ் யூட்டிலிட்டின்றது எதை மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை கொஞ்சம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்க்ளூஷனாக இருக்கணும் அப்படின்றத அவரோட கான்செப்ட். ஸோ பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டியில் இந்த சப்ஜெக்ட்லாம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்போ இதை மையப்படுத்தி பண்ணுறது நல்லது அப்படின்றது என்னோட சஜஷனாக இருந்தது. செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் என்விரான்மெண்டல் மூலியமாக சொல்லிக் கொடுக்கறதுனால பசங்களுக்கு எப்படி என்விரான்மெண்டலை பாதுகாக்கணும் அண்ட் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸை எப்படி அழகாக பார்க்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு கரிக்குலம்லையும் சொல்லியிருக்காரு. ஸோ நேச்சுரல்ன்றது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா மோஸ்ட்லி இவிஎஸ் and then physics, chemistry, botany, zoology எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். தேர்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் தென் எக்ஸ்பீரியன்சஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு கரிக்குலம்லையும் ஒரு நார்மல் ஹேண்டிகிராஃப்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அது மூலியமாக பசங்க கொஞ்சம் கைத்திறன் பொருள்கள் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நீ வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷனில் உள்ள ஆர்வங்கள் ஏற்படும் அப்படின்றது சொல்லலாம். நம்பர் 4 பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ் வித் அதர் சப்ஜெக்ட். தட் இஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து இன்னொரு சப்ஜெக்டோட இன்டர் ரிலேட்டடாக இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லாகரிதம் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அந்த லாக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒன்றுத்தோட ஒன்று வந்து ஒரு கிளாஸில் வந்து இன்டர்கிரேட்டடாக ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா கொஞ்சம் பசங்க இன்டீரியராக போய் தெரிஞ்சுப்பாங்க ஒவ்வொரு கான்செப்ட்டுமே அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி மீன்ஸ் எல்லா பசங்களுக்குமே தட் இஸ் அந்த கிளாஸில் லோ மீடியம் ஹை அண்ட் தென் மிடில் மீடியம் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ஈக்குவலைஸ் ஆகிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் கரிக்குலம் இருக்கணும். எல்லாராலையும் படிக்க முடியணும், எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியணும் அப்படின்ற மாதிரி கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ். ப்ரியோர் எக்ஸ்பீரியன்சஸ் பசங்களுக்கு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுட்டு தான் இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேசிக் கம்ப்யூட்டர் டைப்ஸ் அண்ட் தென் அதோட கீ பாயிண்ட்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மீடியம் லெவலில். அதே வந்து 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் டெக்னாலஜி பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட காக்னிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கரிக்குலமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் த ஸ்கூல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். தட் இஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்கூலோட மெத்தடுக்கு ஏற்ற மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரிக்குலம் கண்டென்ட்ன்றது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை டைரக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அஸ் அ டீச்சராக வந்து அவங்களோட சப்ஜெக்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்டீரியராக தெரியுமா அந்த சப்ஜெக்ட் பற்றி அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு மட்டும்தான் வந்து அந்த சப்ஜெக்டை எடுத்து கொடுக்கணும். இப்போ மேக்ஸ் டீச்சருக்கு எடுத்து நீங்கள் சோஷியல் சயின்ஸ் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு மேக்ஸில் தெரிஞ்ச அந்த நாலேஜ் தவிர்த்து சோஷியல் சயின்ஸில் தெரியுமா இன்டீரியரான ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ வந்து அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை வந்து பசங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டீச்சர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த கரிக்குலம் ஓட பேசிக் கான்செப்ட். ஸோ இது வந்து கரிக்குலம் கிரியேட் பண்ணுறப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் எஜுகேஷனல் லெவல் வந்து கொஞ்சம் அழகான லெவலில் மாறும் அப்படின்றத அவரோட சஜஷன். எஸ்பெஷலி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஆக்டிவிட்டி மெத்தட் அண்ட் தென் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத இவரோட சஜஷன் அண்ட் தென் மெயின் கான்செப்டாக இருந்தது. அண்ட் ஈவன் தோ இது மூலியமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரிக்குலமும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்போ ப்ராஜெக்ட் மெத்தட்
அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை மையப்படுத்தி இருக்கணும். பிகாஸ் ப்ராஜெக்ட் மெத்தட் இப்போ பசங்க சொல்லிக் கொடுக்கறது மூலியமா அவங்களுக்குள்ள வந்து நிறைய இன்டீரியர் லெவலாக வந்து ஏற்படும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ ப்ராஜெக்ட் மெத்தட் வைஸ் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒவ்வொரு மாடல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஏற்படுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் உங்களால் பண்ண முடியலன்னா சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் வந்து பசங்களை பண்ண சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓஷன் பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா ஓஷனோட பிக்சர்ஸ் அண்ட் தென் அதில் வந்து என்னென்ன சான்ஸ்லாம் மேக் ஆகும், என்னென்ன லேயர்ஸ் மூலியமாக அந்த ஓஷன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பசங்களை வந்து கலெக்ட் பண்ண சொல்லலாம். ஒரு பிடிஎஃப் கன்வர்ஷனாக ஒரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணி பசங்களை சப்மிட் பண்ண சொல்லலாம். இது எல்லாமே கூட வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது மூலியமாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த லெசனில் இன்டீரியராக போய் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஈவன் தோ இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து இன்னும் அதிகமான லெவலில் வந்து ப்ளூம் ஆகும், ஷைன் ஆகும் அப்படின்றது அவரோட மெயின் சஜஷனாக இருந்தது. ஸோ ஜான் டிவேஸ் ஐடியா பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனோட இம்பேக்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டில் வந்து ஏற்பட்டுச்சு. இவர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ், அதாவது இந்தந்த விஷயங்கள்லாம் உண்மையாகவே நமக்கு தேவைப்படுது அப்படின்றது ரியலைஸ் பண்ணது இந்த கான்செப்டில் தான் சொல்லலாம். ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எஜுகேஷனல் லெவலில் நிறைய விஷயங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது சொல்லப்படலாம். ஸோ என்னென்னலாம் விஷயங்கள் இவர் வந்து மெயின் கான்செப்டாக வச்சு சொன்னார், அது மூலியமாக வேர்ல்டில் எஜுகேஷனில் என்னென்ன இம்பேக்ட் தட் இஸ் தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ராஜெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங், நம்பர் 2 ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், number 3 activity based learning, number 4 learner centered education, number 5 citizenship training, number 6 education for democracy, number 7 socio or progressive education, number 8 school community cooperation, number 9 experimental education, number 10 curriculum that promotes learning experiences in a social environment. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி ஒரு கரிக்குலம் அண்ட் தென் நாலேஜ் டிசிப்ளினரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஜுகேஷனல் லெவல் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இவரோட கான்செப்டாக இருந்தது. ஸோ அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இவரோட தாட்ஸ் எல்லாமே வந்து சஜஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஈவன் தோ இது மூலியமாக நிறைய ஸ்டடிங் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த எல்லாத்தையுமே ஒரு மையப்படுத்தி ஒரு கரிக்குலமாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்கன்னா பசங்களோட நாலேஜ் இன்னும் அதிக லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது இவரோட கான்செப்டாக இருந்தது. ஸோ என்னென்ன தேவைகள் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கணும்னா என்னென்ன தேவைகள்லாம் ஏற்படுது, அதில் என்னென்னலாம் மெயினாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் தென் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸை பேசிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கண்டிப்பாக ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அண்ட் தென் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் ப்ராக்டிசஸ் கொடுக்கணும். ஸோ இது மூணுத்தையுமே வந்து சொல்லிக் கொடுத்தா அந்த பேசிக் லெவல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் லெவலாக மாறி இன் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு பிரைட் ப்ளூமிங் ஃபியூச்சர் வந்து ஏற்படும் அப்படின்றது சொல்லலாம். ஈவன் தோ ஹியூமன் வைஸ் ஃபிசிக்கல் என்விரான்மெண்டல் பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் தென் சொசைட்டியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஈவன் தோ perspective on contemporary issues in different contents, that is சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, அது மூலியமாக என்னென்ன ரெமிடியல் மெஷர்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ற எல்லா விஷயமே ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லிக் கொடுக்குறது நல்லது. எக்ஸாம்பிள் கல்ச்சுரல், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அந்த கரிக்குலமில். அண்ட் எஸ்பெஷலி ஒரு சோஷியல் அண்ட் தென் பர்சனல் சர்க்கம்ஃபரன்ஸை சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணுன்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் தென் எப்படிலாம் வந்து அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் ஏற்படுத்தலான்ற எல்லா விஷயமே அந்த கரிக்குலம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸ் இவர் இன்க்ளூட் பண்ணாரு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவரோட மெயின் கான்செப்டாக என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்காக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இன்டீரியர் பார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையுமே அப்படி சொல்லலாம். அண்ட் ஈவன் தோ ஒவ்வொரு பசங்களுமே வந்து லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன்ஸ் மையப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும். தட் இஸ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அவங்களோட நாலேஜ் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரானரி லெவலாக வந்து ஏற்படும் அப்படின்றத இவரோட மெயின் கான்செப்ட் அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்ட்டாக இருக்குது இந்த ஜான் டிவேஸ் ஐடியாஸ் ஆன் கரிக்குலம் அண்ட் நாலேஜ் ஃப்ரேம் ஒர்க்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.